இந்த பலா மரத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நல்ல ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக அவர் கவனித்து வர்றாருன்னு தெரியுது. அதே நேரத்தில் பலாவை எப்படி வளர்க்கணும், அதனுடைய முறைங்க சின்ன செடியிலிருந்து பெரிய செடி வரையும் எவ்வாறு கவாத்து செய்யணும், எவ்வாறு வளர்ச்சி பெற வைக்கணும், அதுக்கு என்ன உரம் விடணும், அது எவ்வாறு அதை பாதுகாக்கணுன்ற முறைகளெல்லாம் நல்ல விளக்கமாக சொன்னார். அதே நேரத்தில் ஊடுபயிருங்களை என்னென்ன அது சுற்றி ஊடுபயிர் செஞ்சாக்க அதில் என்ன வருமானம் கிடைக்கும், அதுக்கும் ஊடுபயிருக்கும் இந்த பலாப்பழ செடிங்களுக்கும் பாதிப்பில்லாத வண்ணமாக அதை எவ்வாறு பாதுகாக்கிறது, எவ்வாறு வளர்ச்சி பெற வைக்கிறதுன்ற ஒரு முறைகளையும் சொல்லி கொடுத்தாரு. அதே நேரத்தில் இன்னும் மிளகு செடிங்களோ, இன்னும் எந்த செடியில் மிளகு செடியை வளர்க்கணும், ஏற்றணும், அது மூலமாக என்ன, அது எத்தனை வருஷம்ல காய்க்கும், அதனால் என்ன வருமானம், அதனால் என்ன நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு முறைகளெல்லாம் கூட கொஞ்சம் விளக்கமாக சொல்லி காமிச்சாருங்க. அதனால் பெரும்பாலும் இது இந்த செடிங்களை வளர்ப்பு மிகவும் விவசாயத்துக்கு சார்ந்த தொழிலாக இருப்பதனால நல்ல ஒரு இயற்கை வளமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் இது வாய்ப்பு இருக்குது. நல்ல வருமானத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. அதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கூட கொடுத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாக்குது. அதனால் இது ஒரு சிறந்த ஒரு தொழிலாக நானும் இது மேலே எனக்கு ஒரு கவனம் ஏற்பட்டுருக்கிறதுனால சார் பார்த்தோம்னா நல்லா இது தெளிவெல்லாம் பெற்று இன்னும் நல்லா டெவலப்மெண்ட்டு எங்களுக்கும் இதே போல் கொஞ்சம் நிலங்க இருப்பதுனால செடிங்க வளர்ப்பதனால இன்னும் சில செடிங்கள்லாம் மேலும் அதிகமான செடிங்களை வளர்த்து நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, வருமானத்தை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சார் அணுகிறதுக்கு நல்ல சிறந்த எழுத்து முறைகள்லாம், அதாவது விளக்கங்களை கொடுத்தாரு. விளக்கத்தின் மேலே எனக்கு சிறந்த ஒரு தெளிவாக இருக்குன்னு சொல்லி நான் பாவிக்கிறேன்.